கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த காலை நேரத்திலே உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி வருகிறபடியினாலே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தர் இந்த வசனத்தை எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே எங்கள் இருதயங்களிலே அது பதிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் நல்ல நிலமாக மாற்றுவீராக. ஆண்டவரே புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. என்றென்றைக்கும் அவருடைய இருதயங்களில் நிலைத்து பலனை கொண்டு வர உதவி செய்வீராக. வசனத்தை கேட்பதற்கு இடையூறாய் தடையாய் இருக்கிற சகல தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுங்கள். தேவன் எங்கள் நடுவில் உயர்ந்தரும். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் அறிக்கையிட்டதின்படி ஒவ்வொருடைய பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வீராக. ஒருவரே எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும். துதிகன மகிமையெல்லாம் ஒரு கேரெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய உண்மை. நம்ம கடந்த வாரத்தில் வழி விலகி செல்வதனால் உண்டாகிற ஆபத்து என்கிற ஒரு செய்தியை கவனித்தோம். த டேஞ்சர் ஆஃப் ட்ரிஃப்டிங் அவே. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த செய்தி நம்ம கவனிக்க இருக்கிறோம். வேலை கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்போது நம்ம இவைகளை கவனிப்பது அவசியம். இந்த 12வது அதிகாரம் நம்ம எல்லாருமே நன்கு அறிந்த அதிகாரம்தான். 12வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அது பிறகு அவன் எப்படி தேவன் வைத்திருந்த வழியை விட்டு கொஞ்சம் வழி விலகி போனான். அதனால அவன் சந்தித்த சூழ்நிலைகள் என்ன, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். கட்டின மனைவியே சகோதரின்னு சொன்னது இது மாத்திரம் இல்லை. 12வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், 20வது அதிகாரத்திலையும் இதே காரியத்தை அவன் செஞ்சான். சரி, இவன் தான் இப்படி பண்ணான். அவன் பிள்ளையும் கூட 26வது அதிகாரத்தில் தன்னுடைய மனைவி ரெபெக்காளை இவள் என்னுடைய சகோதரின்னு சொன்னான். அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 அதிகாரத்திலுமே பார்க்கிறோம். இந்த 12வது அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைக்கிறார். தேவனுடைய திட்டம் என்பது என்ன? ஒரு பரிசுத்த ஜாதி இந்த பூமியில பிரித்தெடுக்கப்பட்டு வாழும். எதற்கு தேவன் அவனை படைத்தார்? இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் கூட அதை சொன்னோம்ல, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார் சொல்லிட்டு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படித்தானே. ஏன் ஆதாமை சிருஷ்டித்தார்? ஏன் ஏவாளை அவனிலிருந்து உருவாக்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவரோ நம்மை போல அவனை சிருஷ்டிப்போன்னு சொன்னார். தேவன் எப்படிப்பட்டவரோ அவர் ஸ்பிரிட் பீயிங், அவர் ஆவியான தேவன். ஆனா தேவனை இந்த பூமியில பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கணும். அவன் மாம்சமா இருக்கணும், மனிதனா இருக்கணும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஏன் அவர் இப்படி யோசிச்சார்லாம் எனக்கு தெரியாது. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். தேவன் அவனை படைச்சாரு. தேவன் படைத்து சிருஷ்டித்து அவனிலிருந்து மனுஷியை உண்டாக்குனாரு. இவங்க பரிசுத்த சந்ததியை தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் 3வது அதிகாரம் ஆதியாகமத்தில் மொத்தமும் கெட்டு போச்சு. நாம் 1 முறை 2 முறை பார்ப்போம், 3 முறை 4 முறை செட் ஆகலைன்னா அடி தூக்கி தூர போடு போ அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நினைப்பாரே ஆனால், தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுவாரே ஆனால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தடுக்கவே முடியாது. கரங்களுக்கு சத்தமாக ஒரு அலையில சொல்லுவோமா? நான் சொன்னேன் செய்து முடிப்பேன், திட்டம் பண்ணினேன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சவாலாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். 3வது அதிகாரத்தில் பிசாசுக்கு எடுத்தான், 4வது அதிகாரத்தில் காயின்கு எடுத்தான், மறுபடியும் சேத்து மூலமா இன்னொரு சந்ததி வந்துச்சு, அதுவும் சீர்கெட்டுச்சு. இப்போ ஆண்டவர் நோவான்னு ஒருத்தனை பிரித்து எடுக்கிறாரு. சரி, அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிறந்த சேம் மூலமாக தொடர்ந்து ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததியும் மொத்தமாக சீர்கெட்டு போச்சு.
பாபேல் கோபுரம் இடிக்கப்பட்டுச்சு. அங்கே மனுஷனுடைய அக்கிரமம் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் பெருசாக தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மையும் கிருபையும் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். ஒரு காரியத்தை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பூமியில எந்த காரியங்கள் நடந்தாலும், எத்தனை மனுஷன் எத்தனை திட்டம் போட்டாலும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் ஒரு இம்மி பெசகாம ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப துல்லியமா நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கரகுரத்தில் சொல்லுங்க பார்ப்போம். துல்லியமா நிறைவேறும். துல்லியமா நிறைவேறதான் தீரும். இப்போ தேவன் இவனை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது முதலே சொன்னார், வாப்பா நீ கானானுக்கு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. வேதம் சொல்லுகிறது, அவன் காரான் ஊரிலே தங்கிட்டான். ஆரானிலே தங்கிட்டான் போட்டிருக்கு. ஆரானிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் காரான் ஊரிலேன்னு போட்டிருக்கு. சரி, அவங்க அங்கே தங்கிட்டாங்க. இப்போ தேராகு மறிக்க வேண்டியது. ஆபிரகாமினுடைய தகப்பன் தேராகு. தேராகுன்னு சொன்னாலே டிலேன்னு அர்த்தம். அவன் தான் இழுத்து வச்சு தந்துருப்பான்னு நினைக்கிறான் ஆபிரகாமை. ஆண்டவர் சொன்னதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். வீட்டில் அப்படி 1-2 இருக்கும் பாருங்க. நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கும் பொழுது அங்கே வீட்டில் யாராவது ஒன்று அப்படி இழுப்பாங்க. இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஊழியம் செய்யலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உடனே சகோதரிங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. கணவர் கூட சில நேரத்தில் சொல்லலாம், சகோதரிங்க ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் பார்த்து. யாரோ ஒரு ஆள் காலை பிடிச்சிருப்பாங்க. தேராகு. தேராகுன்னா டிலே. வசனம் சொல்லுகிறது 11வது அதிகாரம் கடைசியில் தேராகு மரித்தான். இப்போ கானானுக்குள்ள வந்தாச்சு. கானானுக்குள்ள வந்த உடனே 3 வசனங்களை வாசிப்போமா? ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. நீங்கள் எப்பொழுதுமே சாதாரணமாக வாசிக்கிற மாதிரி இந்த வசனங்களை வாசிச்சுட்டு விட்டுறாதீங்க. வாசிக்கலாமா? 1-2-3 வரலாம் வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா கவனிக்கணும். போன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிடல. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா தொடங்குது? நல்லா கவனிக்கணும். இவன் கல்தையர் தேசத்திலிருந்து மெசொப்பொத்தேமியாவிலிருந்து உள்ள வரும் பொழுது ஐபிராத்து நதியை தாண்டி தான் வர்றான். நான் நேற்று ரொம்ப உட்காந்து யோசிச்சு பார்த்தா, அது என்ன புதுசாக வாழ்க்கை தொடங்குறவங்களாம் ஆற்ற கடந்து தான் ஆண்டவர் தொடங்க வைக்கிறார். கரெக்டாக அங்கே வனாந்தரத்திலிருந்து கானானுக்குள்ள வர்றதுக்கு யோர்தானை கடக்க வச்சார். இங்கே பாபிலோன்ல இருந்து உள்ள வர்றதற்கு ஐபிராத்து நதியை கடக்க வைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அங்கேயே ஆபிரகாமுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அதை ஏன் பின்னால் அவங்கெல்லாம் எழுதலன்னு தெரியல. இவனையும் ஆத்த கடந்து தான் உள்ள கொண்டு வர்றாரு. இப்போ வந்த உடனே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும், ஐ வில் பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னொரு இதில் சொல்றதா இருந்தா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை ஆண்டவர். இங்க பார், ஆசீர்வாதத்துக்கு அட்ரஸே நான் தான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இங்க பார், எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும் முதல்ல அதுக்கு நான் இருக்கணும். நான் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுடைய புதிய வாழ்க்கை எப்படி தொடங்குது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு முதல்ல. இன்னொருத்துல சொல்றா, உன்னுடைய அட்ரஸ் நான் தான். உனக்கு தர வேண்டிய சகல நன்மைகளுக்கு முகவரி நான் தான். ஆபிரகாம் சொல்லி தான் ஆண்டவர் உள்ள கூப்பிடுறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனுக்கு போதுமானவராக இருப்பதாக சத்தியம் பண்ணி தான் இப்போ அந்த வாழ்க்கை தொடங்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து வந்தான். நீங்க எபிரேயர் 11வது அதிகாரத்தை அப்புறம் போய் வீட்டில் வாசிங்க. விசுவாசத்தோடு, பை ஃபெய்த். ஆண்டவர் அவனை வான்னு சொன்ன உடனே போகிற தேசம் போகிற ஊர் எதுன்னு தெரியாமலே அவன் உள்ள வந்தான். நல்ல வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிகளாகிய நம்ம எல்லாருக்கும் தகப்பன் மாத்திரம் அல்ல, தேவனுடைய சிநேகிதன் என்றும் அழைக்கப்பட்டவன். போன வாரம் நான் சொன்ன செய்தி எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். டேஞ்சர் ஆஃப் ட்ரிஃப்டிங் அவே, வழி விலகி செல்வதின் ஆபத்து. கேட்காத வரலன்னா நீங்கள் நம்ம இதில் இருக்குது, நீங்கள் அது ஒரு முறை கேட்டுருங்க. இப்போ தேவனால அழைக்கப்பட்டு உள்ள வந்துட்டான். போகிற தேசம் தெரியல, தேவன் வான்னு சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான்.
இப்ப எந்த தேசத்தை தேவன் உனக்கு தருவேன்னு சொன்னாரோ அந்த தேசத்துக்குள்ள இவன் காலையும் வச்சுட்டான். வச்ச பிறகு தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் வாங்கிக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்புன்னு சொன்ன நல்ல வாக்கு தத்தங்களை வாங்கிட்டான். நியூ இயரான அந்த வாக்கு தத்தம் தான் எல்லா இடம் ஓடும். இவனுக்கும் மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிச்சு. இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். போதும், நல்லா கவனிக்கணும். இந்த தேசத்தை நீ கால் வச்சு நிக்கிறிய, எந்த தேசத்திற்கு உன்னை நான் அழைத்தேனோ, எந்த தேசத்திற்காக உன் தேசத்தை விட்டியோ, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். சும்மா மாத்திரம் கொடுக்கல, முன்னாலே சொல்லிட்டாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிப்பமா இருப்ப, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். தேவனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிறகு அதில் ஒரு நன்மையும் குறைபடவே படாது. இப்போ வந்த ஆபிரகாம் இப்போ அவனுக்கு புது லைஃப். வசனம் சொல்லுது, இந்த தேசத்திலே கானானியர்கள் இருந்தார்கள்னு. இந்த கானானியர் கண்டு தான் பின்னால் இஸ்ரவேலர்லாம் அலர்னாங்க. ஐயோ, அவன்லாம் ராட்சியத்தை பிறவி ஆயிடுச்சு, ஏனாக்கின் புத்தர்லாம் ராட்சிய பிறவி ஆயிடுச்சு, கானானியர் இருந்தார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் அவங்கள பார்த்தாலும் பயப்படவே இல்லை. வேதம் சொல்கிறது அவருடைய வாழ்க்கை முறை வேற. ஆனால் எந்த இடத்துல கர்த்தருக்கென்று அவன் பலிபீடத்தை கட்டினான். கரங்கொருத்தர் சொல்லுவோமா? எல்லா ஜாதியும் பார்க்குது. கானானியர்கள்லாம் பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு முன்பாக, எப்பா நீ யாரனா இருந்துட்டு போ, நீ யாரனா வழிபட்டு போ, என்னை அழைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். பலிபீடத்தை வீட்டுக்குள்ளே அடுப்பு மாதிரிலாம் கட்டலை, எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அவன் பலிபீடத்தை கட்டினா, கர்த்தருக்கென்று அவன் பலி செலுத்தினான். இப்போ கானானியர் நடுவில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் இந்த உலகத்தில் ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாட்சியம் விளங்க பண்ணிட்டான். விளங்க பண்ண பிறகு 7வது வசனத்திலையும் பாருங்க பலிபீடத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. 8வது வசனத்தில் பாருங்க பலிபீடத்தை கட்டினான்னு போட்டிருக்கு. 9வது வசனத்தில் அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டே போனான் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் தேவன் சொன்னார், வந்தாச்சு அப்படி போயிட்டே இருக்கிறான். எல்லா இடமும் பசுமையா இருக்குது, ஆடுகள் மேய்து. அப்பா சூப்பரான ஒரு தேசத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது 10வது வசனத்துல டம்முன்னு ஒரு இடி விழுது. வாசிக்கலாமா? அந்த தேசத்திலே வந்துட்டு போட்டுமே, தேவன் வாக்கு பண்ணிட்டாருங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பன்னு எந்த இடத்துல சொன்னாரோ, தேவன் இந்த தேசம் உனக்கு நன்மையை கொண்டு வரும்னு சொன்னாரோ, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அப்படி தங்கத்தட்டில் வச்சு ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துட மாட்டார். மகனே மகளே, நேற்று நீ பேப்டிசம் எடுத்துட்டியா, வா இன்னைக்கு வா, உனக்கு ஒரு நல்ல ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் உனக்கு வேலையை தர்றேன், அவ்வளோதான், வா, இருக்கிறதுலே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட்டை பாரு, அண்ணா நகரில் இருக்குது, அங்கே பாரு. அப்படிலாம் ஒன்றும் தங்கத்தட்டில் வச்சுலாம் ஆசீர்வாதங்களை கொடுப்பது இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏங்க, தேவன் அப்படி எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது அவருக்கு கொஞ்சம் கடினம் கிடையாது. தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு எல்லா விதத்திலும் வல்லவர். தேவன் அவரிடத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் ஏராளமாய் தாராளமாய் வைத்திருக்கிறவர். ஒரு நிமிஷத்துல எல்லா நன்மைகளையும் கொடுத்து விட முடியும். ஆனால் ஏன் அவர் அப்படி கொடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அந்த ப்ராசஸுக்குள்ள கர்த்தர் நம்ம நடத்திட்டு போயிட்டே இருக்கிறார். பிரதர், நான் ஆண்டவருக்குள்ள வளரவே மாட்டேன் பிரதர். நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், சபைக்கு கூட வாரம் வர்றேன், ஆனால் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு ஒன்று என் வாழ்க்கையில் வரவே வராதுன்னு யாராயிலும் நினைப்பீர்கள். என்னால் இன்றைக்கு தயவு செய்து எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தான் அழைச்சாரே தவிர, இந்த உலகத்தில் கோடீஸ்வரனை மாற்றணும்லாம் ஒன்றும் அழைக்கவே இல்லை. கோடீஸ்வரர்களுக்கு இந்த நாட்டில் ஒன்றும் பஞ்சமும் கிடையாது. உலகத்தில் எல்லாம் பெருத்து போய் தான் இருக்கிறாங்க.
அதற்காக தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்லல. தேவன் நம்மை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு, அவருக்கு என்று பரிசுத்த ஜாதியாய் வாழ்வதற்கு. இந்த ஒன்றை மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தாம ஓரம் தள்ளி வச்சுட்டு, என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லிடுறியா, என்னை ஆசீர்வதியும், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே, ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளாகிய எங்களுக்கும் வரணும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், அதுக்காக தானே சிலுவையில் மரித்த அப்படின்னு கேட்டனா ஆண்டவர் சொல்லுவார், இல்லை அதுக்கு முன்னாடி ஆபிரகாம நிறைய ப்ராசஸுக்குள்ளே கொண்டு போனேனே, நீ அதுக்குள்ளே போகிறதுக்கு மாத்திரம் ரெடியா இல்லையான்னு கண்டிப்பாக திரும்ப கேட்பாரா கேட்க மாட்டாரா? நமக்கு அதெல்லாம் வேணவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மாத்திரம் டங்குன்னு வந்து விழுந்துடணும். பிரதர், கொஞ்சம் எண்ணங்களை எல்லாம் மாற்றுங்க, எண்ணங்களை மாற்றுங்க. தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய முடிவை கணக்கில் வைத்து அதற்கான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நல்லா தீட்டி 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. இதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நாம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்போமானால் நம்ம விட பரிதவிக்கப்படத்தக்கவங்க உலகத்தில் எவரும் இருக்கவே முடியாது. பாருங்க, பவுல் பின்னால் அதனால தான் எழுதுறாரு, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கை வைப்போமே, ஆனால் நம்மை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவங்க இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்கவே மாட்டான். பிரதர், உங்களை எதுக்கு ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார்? தேவன் ஆசீர்வதிப்பார், 100% உண்மை, 100%. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட பிரதானமானது, நான் அவர் விரும்புகிற வண்ணமாய் உருவாக்கப்படணும், அவர் விரும்புகிற வண்ணமாய் இந்த உலகத்தில் நான் வணையப்படணும். ஆபிரகாம கையில் கர்த்தர் எடுக்கும் பொழுதே களிமண் எடுத்தது போல தான் எடுத்திருப்பார். அவனும் பாருங்க, எத்தனையோ முறை கெட்டு போனவன் தான், உடஞ்சி போனவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையுள்ள தேவன் அழகாய் நேர்த்தியாய் உருவாக்கினார். நம்மையும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரையும் அவர் உருவாக்கி வந்துட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னைக்கு செய்திகளை கேட்கிறோம், தாவீதை ஆசீர்வதிச்சவர் ஒன்று ஆசீர்வதிப்பார், மோசே ஆசீர்வதிச்சவர் ஆசீர்வதிப்பார், யாபேசை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர்கள் போன பாதையும் வேதம் தெளிவாக எழுதி வச்சிருக்குது. அவர்கள் தேவன் நடத்தின பாதையிலே கொண்டு போகப்பட்டவர்கள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவன் கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிப்பதற்கு அவர்கள் எல்லாரும் தங்களை பாத்திரவான்களாக மாற்றப்படும்படி அவருடைய கரத்தில் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்கள். ஆமென். அதனால தான் சொன்னேன், தேவன் ஒரு மனுஷனை உருவாக்காமல் அவனை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. அப்படி ஆசீர்வதிச்சா கூட அது சீர்கெட்டு போயிடும், நல்லா தெரியும். இப்போ ஆண்டவர் எதற்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தில் அவனை கொண்டு வந்து, எதற்கு அவர் இந்த மாதிரி பாதையில் கொண்டு போனோம், அல்லது என்னையும் கூட தான் கர்த்தர் அழைச்சாரு, நானும் சபையில் வந்திருக்கிறேன், நானும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், என்ன எதுக்கு பிரதர் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு உபத்திரன்ற பாதையில் கொண்டு போகிறாரு? என் வாழ்க்கையில் ஏன் பிரதர் இந்த குறைவு வந்துச்சு? நான் கர்த்தருக்கு உண்மையாக தானே இருந்தேன், எதற்கு எனக்கு மாத்திரம் இத்தனை நெருக்கமான பாதைகள்? வாசிச்சிடலாமா ஒரு வசனத்தை? எபிரேயர் 2வது அதிகாரம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து போட்டிருக்கு. 10வது வசனம் வாசிங்க. 2:10 எல்லாரும் எடுங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை எதனால? உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேர் இந்த ஜெகோவா விட்னஸஸ் காரங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, இயேசு பூரணர் இல்லை தெரியுமா, இயேசு பூரணர் இல்லை, அதனால தான் பூரணப்படுத்த வேண்டியதுன்னு பேசுவாங்க. இதனுடைய அர்த்தம் அது இல்லை, என்னுடைய அர்த்தம் அது இல்லை. ஏங்க, நம்ம எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் இயேசு இருக்கிறாரு. இப்போ என்னுடைய இடத்தை எடுத்துக்கிட்ட அவர் பரிபூர்ணம் அடையாததுனால அவர் பரிபூர்ணம் அடைய செய்தார்ன்ற அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவர் பரிபூர்ணர் தான். இயேசு துளியும் பழுது இல்லாதவர், பாவமே அவர் இடத்துல கிடையாது. என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என் மேலே குற்றம் சாட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டவர் அவர். இப்போ எந்த நோக்கத்தோடு இந்த நிருபத்தை எழுதினவர் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மனிதன் பரிபூர்ணம் அடைவதற்கு இந்த பாடுகளின் ஊடாக செல்வது அவசியம் என்பதை உலகிற்கு காண்பிக்கும்படியாகத்தான் இயேசு அந்த பாதையின் வழியாக கொண்டு செல்லப்பட்டார். இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய கேப்டன் ஆஃப் சால்வேஷன், அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்துச்சு. சரி, அவருக்கு தான் அப்படின்னா எனக்கு அது கிடையாதுன்னு நம்மளுங்க உடனே சொல்லுவாங்க. உண்மைதான். என் வியாதிகளையும் என்னுடைய நோய்களையும் சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நான் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த நெருக்கத்தின் பாதம் ஒன்று இருந்து தெரியுமா, அதை கண்டிப்பாக நம்ம கடந்து போய் தான் தீரணும். இதை பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு. வாசிங்க 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும், நல்லா கவனிங்க, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய, அதாவது இயேசுனுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இப்போ இந்த வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா, புரியலையா? இங்கே தான் இருக்கிறவங்களாம் கருங்குளத்து இடையில சொல்லுங்க. இயேசு எனக்கு ஒரு அடிச்சுவடை வைத்துட்டு போயிருக்கிறார். என்ன அடிச்சுவடு? நாம் பூரணமாகணுங்க. நாம் பூரணமாக வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் நான் நிறைய நெருக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்குது. நான் நெருக்கங்களை சந்திச்ச உடனே என்னை நீர் ஆசீர்வதிப்பன்னு சொல்லி தான் ஆண்டவர் நீர் என்னை அழைத்தீர். நீர் என்னை மேன்மைப்படுத்துவன்னு சொல்லித்தான் நான் அழைச்சீர். என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவன்னு சொல்லித்தான் ஆண்டவர் அழைச்சீர். அப்புறம் ஏன் ஆண்டவரே எனக்கு நீர் தந்த இடத்துல, நீர் எனக்கு தந்த ஒரு பொசிஷன்ல ஏன் ஆண்டவரே வறட்சி வந்துச்சு, ஏன் ஆண்டவரே பஞ்சம் வந்துச்சு? சொல்லுவார், எப்பா நான் உன்னை பூரணப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. உன்னை இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே நான் அழைக்கல, உன்னை என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நான் வேறு பிரிச்சிருக்கிறபடினால உன்னை ஷேப் பண்ண வேண்டியது எனக்கு அவசியமா இருக்குது. கரங்குளத்துல சொல்லுவோமா? இதை லிவிங் பைபிள் 1 பேதுரு 2:21 சொல்லுது. திஸ் சஃபரிங் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஒர்க் God has given you. Christ who suffered for you is your example. Follow in his steps. தேவன் உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறார்ல, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் அனுபவிக்கிற இந்த பாடுகள் ஒரு அங்கமாக இருக்கிறது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார். என் ஆண்டவரே பஞ்சம், என் ஆண்டவரே பஞ்சம். நான் திரும்ப திரும்ப அவர் தான் இதை தான் சொல்லுவார். எப்பா உன்னை நான் பூரணப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நீர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிட ஆண்டவரே, ஆசீர்வதிச்சேன், ஆனால் அவனும் இந்த பாதையிலே கடந்து செல்ல வேண்டியதாயிற்று. ஆம்பிளிஃபைட் பைபிள் ரொம்ப நல்லா போட்டிருக்கு. ஃபார் ஈவன் டு திஸ் யூ ஆர் கால்டு, இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் யுவர் வோகேஷன். ஃபார் கிரைஸ்ட் ஆல்சோ சஃபர்ட் ஃபார் யூ, லீவிங் யூ ஹிஸ் பர்சனல் எக்ஸாம்பிள், so that you should follow in his footsteps. உங்கள் வாழ்க்கை தன்மையிலிருந்து இதை பிரிக்கவே முடியாதுங்க. எந்த விசுவாசியாக இருந்தாலும் சொல்கிறேன், நல்ல விசுவாசியாக நீங்கள் இருப்பீர்களா? ஆனால் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான பிரசங்கம். பிரதர், கர்த்தர் நாளைக்கே உங்களுக்கு இதை செய்வார், சந்தேகமே இல்லை. அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சாதானே ஆண்டவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு அடி தான் இருந்துச்சான். தாவீதே சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட வந்து, சரிப்பா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அந்த கேஸன்னு போயிருந்தாருன்னு அன்னைக்கே தாவீது போட்டுன்னு போயிருந்துருப்பான். உண்மைதானே? நீங்கள் உடனே இப்படி சொன்னதுனால ஆண்டவர் எப்பவுமே அப்படி தான்ப்பா, நான் அன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டால் அடுத்த வருஷம் தருவார்ன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எது செய்யணும், உங்களை எப்படி தப்பு வைக்கணும், உங்களை விட அவருக்கு நல்லா தெரியும், நம்ம விட அவருக்கு நல்லா தெரியும். விசுவாசிக்கிறோம் கலங்குறத இலையில சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அதுக்கு ஒரு செகண்ட் தாமதிச்சா கூட ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். தேவன் அந்த நேரத்துக்குலாம் அவர் சும்மா இருக்கிறதே இல்லை. ஆனால் பண்படுத்துகிற விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு இறைமையாக சொல்கிறேன், நான் பணியாத மாடு போல இருந்தேன் ஆண்டவரே, இப்படி சில பேர் இருக்க தான் செய்வாங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் பஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு கர்த்தர் சொல்லுவார். என்ன பண்ணுறது, நீ பணியாத மாடு மாதிரியே இருக்கிறிய,
சங்கீதம் 32 சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. 32 தானே? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க அப்படிதான், ஆண்டவரும் பார்ப்பாரு. இன்னைக்கு சவுக்கில் 4 போட வேண்டியிருக்குது, வேற என்ன பண்ணுறது, இது லெஃப்டில் போனால் அது ரைட்டில் போகுது, இதை கொண்டு போய் ஊருக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் போட வேண்டிய இடத்துல போடத்தான் செய்கிறாரு, இழுத்து பார்க்கத்தான் செய்கிறாரு. நல்லா உடனே பக்குவப்பட்டுட்டுன்னா அவ்வளோதான், நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்துடலாம், வச்சிருக்கிற நன்மைக்குள்ள நாளைக்கு சேர்ந்துக்கலாம். ஆனால் சிலது பணியாத மாடு போல இருந்தேன். தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை 5 வருஷம் கழிச்சுனாலும் அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறாரோ உங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வார். நாளைக்கே வந்துட்டேன்னா நிம்மதியாக போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், வளைய போடும் பொழுதே மாட்டிக்கிட்டால் சேதாரம் இல்லை, அடுத்தது போடுறதுக்கு ஒரு தூண்டில் வந்துச்சுன்னா அங்கே லைட்டாக ரத்தம் வருது பிரதர், என்ன பிரதர் பண்ணுறது, அதுக்கு தானே நேற்ற வளைய போட்ட ஒழுங்கு மரியாதை மாட்டிருக்கலாமே. நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குங்க இவன் எகிப்துக்கு சென்றான்? இவனுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் உண்டு? ஸ்தேவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 7:2 ஸ்தேவான் சொல்லும் பொழுது, இந்த ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு? மகிமையின் தேவன் அவனுக்கு மெசொப்பொத்தாமியால தரிசனமானார்ன்றான். வேற எவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல பாருங்க. தேவன் தரிசனமானார்னு போடல, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகின்னு சொல்லல, மகிமையின் தேவன் தம்முடைய மகிமை அவனுக்கு காண்பிச்சு தான் அழைச்சாருன்றான். எங்க தேவனுடைய மகிமையை தரிசித்தவன், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்தவன், தேவன் சொன்ன உடனே எங்க ஆண்டவரே கேட்கணும்னு கூட கேட்காம உடனடியாக ஒரு விசுவாசத்துல ஸ்டெப் எடுத்து வச்சவன், இப்போ பஞ்சத்தை பார்த்த உடனே அப்படி எகிப்துக்கு பக்கத்தில் போலான்னு போயிட்டான். தேவன் சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன், இங்கே இருந்தான் சொன்னார். இஸ்ரேலில் பிரதம மந்திரியாக இருந்த கோல்டா மேயர்ன்ற அம்மையாரை குறித்து தெரியும். அந்த அம்மையார் ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னாங்க, மோசே என்கிற ஒரு மனிதன் எங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி ஒரு துளி ஆயில் கூட இல்லாத இந்த நாட்டில், இந்த பூமியில் கொண்டு எங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னது. கோல்டா மேயர் இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரியாக இருந்த பொழுது, மோசே எங்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் கொண்டு வந்து எங்களை சுற்றிலும் இருக்கிற அரபு தேசங்களில் இவ்வளோ எண்ணெய் வளம் இருக்கு, ஒரு துளி எண்ணெய் இல்லாத இந்த வறட்சியான பூமியில் எங்களை கொண்டு விட்டுட்டு போயிட்டான்னு அந்த அம்மா சொன்னிச்சு. அந்த அம்மா அன்னைக்கு இருந்திருக்கணும். அந்த அம்மா இஸ்ரேல் ஸ்தாபிச்ச உடனே அன்னைக்கு பார்த்துட்டு சொல்லிடுச்சு, 1969 பிரதமரானு சொல்லிடுச்சு, வறட்சியான பூமியில கொண்டு வந்து இந்த மோசை விட்டுட்டு போயிட்டான். இன்னொருத்துல சொல்றதா, எங்க மோசே, ஆண்டவர் எங்களுக்கு இந்த தேசத்தை தந்துட்டாருங்க, வறட்சியான பூமியை தந்துட்டாருன்னு தான் சொன்னிச்சு அந்த அம்மா. இன்னைக்கு பேச பார்ப்போம். கோல்டா மேயர் அம்மா, கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, இன்னைக்கு நீங்க பார்க்கறது இல்லை சூழலை. நான் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் தான் பிரதர் இருக்கேன். ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் வறட்சி? ஏன் பிரதர்? கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருக்க சொல்வார்னா இருங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் தான் தரிசித்த மகிமையின் தேவனை மறந்தான். மகிமையின் தேவனை மறந்தான். தன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றதை உணராம போனான். அப்படி வாழ்க்கையில் என்னதான் தேவனால் அழைப்பு பெற்றாலும், என்னதான் தேவனை தரிசித்திருந்தாலும், வாழ்க்கையில் சில நேரம் சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நிறைய நேரத்தில் தவறான முடிவு எடுத்து வைக்கத்தான் செஞ்சிடறோம். உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தான் இந்த செய்தியை கேட்டுட்டு போய் நாளைக்கு காலையில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்ல முடியாத அளவிற்கு சூழல் இருக்கு தான் செய்யும். இன்னைக்கு கேட்டதெல்லாம் மொத்தமாக மறந்துடும் பாருங்க. நான் நாளைக்கு என்ன முடிவு எடுக்கலாம், எப்படி மாம்சத்தில் யோசிக்கலான்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்போம். பாருங்களேன், இந்த பஞ்சம் உண்டாயிற்ற ஒன்று மறந்துடாதீங்க. தேவன் உங்களும் என்னையும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுவார். ஆனால் எல்லா இடத்துலையும் வச்சு ஆசீர்வதிக்க முடியும், எந்த சூழலில் வச்சு ஆசீர்வதிக்க முடியும், எந்த காலத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ரலில சொல்லுவோமா? பிரதர் பஞ்சன்னு வந்துட்டுனா வேற என்ன பிரதர் யோசிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் அதற்கும் பதிலை எழுதி வச்சிருக்கிறார். நீங்க ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் இப்ப வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 26:1 ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை போலவே அப்பமும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஈசாக்கின் நாட்கள்ல ஆபிரகாம் அவன் நாட்கள்ல இந்த பஞ்சத்தை தான் சொல்றாங்க. அதே பஞ்சம் போல ஈசாக்கினுடைய நாட்கள்ல பஞ்சம் உண்டாயிற்றான். ஆனால் அதே தேசத்துல 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சு
எந்த தேசம் வறட்சின்னு இருந்துச்சோ அந்த தேசத்தில் விதைச்சு 100 மடங்கு பலன் அடைஞ்சான். எப்படி அடைஞ்சான்? பஞ்சம் தானே இருந்துச்சு. தேவன் கொடுத்த தேசம் தானே. இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார்ல, அதே தேசம்தான். இந்த தேவன் இதே திட்டத்தை தான் ஆபிரகாமுக்கும் வச்சிருந்துருப்பாரு. என்ன பண்றது, இது கொஞ்சம் இப்பதான் எல்கேஜி அட்மிஷன் போட்டு உள்ள வந்துருக்குது. கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பிரதர் இங்க இருந்தா தான் பிரதர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும், இங்க இருந்தா தான் பிரதர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும். நம்மளாம் ஆண்டவருக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறவங்க. கிறிஸ்தவங்கள வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவங்க தெரியுமா? கிறிஸ்தவங்கள வாஸ்து சாஸ்திரம் இன்னும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஐயோ பிரதர், வாசலை இப்படி வச்சாதான் பிரதர், ஜன்னலை இப்படி வச்சாதான் பிரதர், வாடகை வீட்டுக்கு போனால் கூட வாசல் தெற்கு இருக்கு பிரதர், வாசல் வடக்கு இருக்கு பிரதர். தெரிஞ்சுக்கிங்க, அது இப்போ இல்லை, அன்னைக்குள்ள பழக்கம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே பழக்கம் பாரு. வீடு மேக்க பார்த்த வாசலா, தெக்க பார்த்த வாசலா, எங்கேயும் வச்சு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க காரணத்தில் இடையில சொல்லுங்க, எங்கேயும் வச்சு ஆசீர்வதிக்க முடியும். அன்னைக்கு ஆபிரகாம் நினைச்சான், என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, அவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இவனும் அப்படி தான் இருந்தான், அவன் மனைவி அப்படி தான் இருந்தா பாரு. ஒன்றும் மறந்துடாதீங்க, தேவன் எங்கேயும் என்ன ஆசீர்வதிக்க முடியும். உலகத்தை தான் அப்படின்னு நினைப்பான். உதாரணத்திற்கு நேற்று கூட நான் உட்காந்து யோசிக்கும் பொழுது, நீங்கள் 1 ராஜாக்கள் 20:23 வாசிச்சிங்கன்னா, 1 Kings chapter 20 verse 23. இப்போ சீரியாவின் ராஜாவுடைய வேலைக்காரங்கெல்லாம் போய் சீரியா ராஜாட்ட சொல்கிறாங்க, யுத்தத்தில் தோத்தாச்சு, இஸ்ரவேலரோடு யுத்தத்தில் தோத்தாச்சு. தோத்துட்டு போய் சீராஜனுடைய வேலைக்காரர்கள் போய் சொல்கிறாங்க, அவனை பார்த்து, அவருடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் மலையில் வச்சு சண்டை போட்டால் நம்ம தோத்துட்டோம், அவன் ஜெயிச்சிட்டான். இப்போ சமபூமியில் வச்சு நம்ம சண்டை போடலாம். நம்ம தெய்வங்கள்லாம் சமபூமியின் தெய்வங்கள், அவங்க தெய்வம்லாம் வந்து சமபூமிக்கு வர முடியாது. அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி அவன் பேசுகிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பின்னால் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 7 நாள் யுத்தத்தில் 7வது நாளில் 1,00,000 பேரை அடித்து போட்டாங்கன்னு போட்டிருக்கு. தேவன் மலைகளுக்கும் தேவன், தேவன் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவன், தேவன் சமபூமிக்கும் தேவன். விசுவாசிக்கிறவங்களாம் கரவர்த்தலையே சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு பரிசுத்தவன் சொன்னதை வாசிச்சுட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காட்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் அஸ், த ஒன்லி ட்ரூ எஸ்டிமேட் இஸ் பை த மெஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். அவர் ஒர்த் லைஸ் ஆன் அவர் ஃபெய்த். ஆண்டவர் ஒரு மனுஷனை எடை போடுறாருன்னா அவனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை வச்சு தான் அவனுடைய வெயிட்டே, அவனுடைய தகுதியே தேவனுடைய பார்வையில் அதுதாங்க. வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். யாரெல்லாம் எல்லா சூழலிலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், என்னை வெளியே கொண்டு வருவதற்கு தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பார்வையில் ஹீரோ, அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பார்வையில் ஹீரோயினி. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை தெரியும், ஆனால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை மாத்திரம் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் போயிடும் பாருங்க. இவன் அப்படி தான் சொன்னான். இங்கே பஞ்சம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோன்னு என்னதான் சொன்னாலும், என்னதான் மகிமையின் தேவனை தரிசித்தாலும், என்னதான் மகிமையின் தேவன் வாக்கு பண்ணினாலும், வறட்சின்னு வந்த உடனே அப்படி எகிப்துக்கு போயாச்சு. உள்ள நுழையும் பொழுதே அப்படி வாசிங்க பார்ப்போம். திரும்ப ஒரு வித்தியாசமான ஒரு அதிகாரம். 14வது வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்த போது தேவனுக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படியாம முதல்ல போனாலே தலைவலி தான் தொடங்கும். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்துக்கு சமீபமாய் வந்த உடனே தன் மனைவி சாராயை பார்த்து, இவ்வளோ நாள் அவருக்கு கண்ணு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறார். ஒரு அழகான ஆபத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குதே. இப்போ நமக்கு வயசு 65, ஏன்னா ஆபிரகாமுக்கு 75, நமக்கு 10 வயசு கம்மி, 65. அது செத்தது 127 செத்துச்சு, 127 வயசில் செத்துச்சு. இப்போ பாதி வயசுன்னு வச்சிங்களேன். இப்போ எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுந்த நாள் 80 இருந்தால் கூட 40 வயசு. எப்படியோ பார்த்தா அதை நான் பைபிளில் வாசிக்கும் பொழுது 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் போட்டிருக்கு, சாரால் 127 வயசில் மரித்தால் இவ்வளவே சாராளுடைய வயசுன்னு போட்டிருக்கு. வேற யாருக்கு அப்படி போட்ட மாதிரியே தெரியல, அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. இவ்வளவுதான் போ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு.
அந்த அம்மா ஆண்டவனேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு அந்த அம்மா அவனை என்ன பாடுபடுத்தினாலும் பாருங்க, பின்னால் நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். அழகுள்ளவள் என்று கண்டு 12வது வசனம், எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். எல்லாம் பெரிய கற்பனையிலே வருது தான், இவங்கெல்லாம் நினச்சிக்கிறது. அந்த பார்வன் எவ்வளோ நல்லவன் பாரு. அவன் சொன்னான், எப்பா நீ உன் மனைவின்னு சொல்லினால தான் நான் விட்டுருந்துருப்பேனே, உன் தங்கச்சின்னு சொன்னதுனால தானப்பா நான் மனைவியாக சேர்த்துக்கலான்னு நினச்சேன், நல்ல வேலை படுபாவி சொன்னியேன்னு சொன்னான். அவன் அவ்வளோ நல்லவன் பாருங்க. ஆனால் இவன் சொல்லிட்டான், இங்கே பாரு, ஃபஸ்ட்லேயே பாதி பொய் பாதி மெய். என்னதான் நீங்கள் பாதி மெய்யா சொன்னாலும் இன்டென்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு தான். வெளியில் சொல்லுவோமா? ஆமாம். பொய் சில பேர் அப்படி பாருங்க, அப்படி உண்மை சொல்கிற மாதிரி அப்படி உள்ள கொஞ்சம் அப்படி கலந்து விடுறது. ஒரு நாள் ஒரு பையன் காய்கறி வித்துட்டு இருந்தான், பொய் சொல்லி காயை வித்துட்டான். இது பக்கத்தில் ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பையன் சண்டே கிளாஸுக்கு வந்த உடனே இந்த பையன் சொன்னான் சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட, டீச்சர் இவன் நேற்று பொய் சொல்லி காய்கறியே வித்துட்டான். எவ்வளோ கூட வித்த? 10 ரூபாய்க்கு வித்துட்டேன். 10 ரூபாய்க்கு பொய் சொல்லலாமா? இப்போ அவனுக்கு டவுட் வந்துச்சு, சொல்லாமா சொல்ல வேண்டாமா? சொல்லக்கூடாது மிஸ். 100 ரூபாய்க்கு பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது மிஸ். இந்த மிஸ் பாரு 1000 ரூபாய்க்கு சொல்லலாமா? இவனுக்கு இப்போ சோதனை வந்துச்சு. பக்கத்தில் உள்ள பையன் சொல்லிட்டான், சொல்லக்கூடாது மிஸ். ஏன்டா சொல்லக்கூடாது? 1000 ரூபா செலவழிஞ்சிரும், ஆனால் சொன்ன போய் காலகாலத்துக்கு நின்றுக்கிட்டே நிற்கும் மிஸ். நான் யோசிச்சு பார்த்தேன், விசுவாசிகளாகி நம்ம எல்லாருக்கும் தகப்பேன், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன், வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கரும்புள்ளி இந்த 12வது அதிகாரத்தில் பின்னால் இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டானே. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பொய் சொல்லி வர்ற சக்சஸே ரொம்ப டேஞ்சர். வாலிப பிள்ளைங்க கவனிங்க. சில வாலிப பிள்ளைங்களாம் அப்படி என்ன அழகா பேசும் பொழுது, ஐயா நீங்கள்லாம் 1ஆம் நம்பர் முட்டாளியா, நாங்கள் தான் 1ஆம் நம்பர் பிரில்லியன்ட். இவன் அப்படி பாதி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ என் சித்தத்தில் இருந்திருந்தனா எல்லாத்தையும் நான் பார்த்துருந்துருப்பேன். நான் நேற்று யோசிச்சு பார்க்குறேன், இவன் போகிற இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டினான். கானானியருக்கு முன்னால தான் தேவனுடைய புள்ளன்னு காட்டுறதுக்கு வெக்கப்படவே இல்லை, அங்கே பலிபீடம் கட்டினான். எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டினான். இந்த எகிப்தில் ஒரு இடத்துலையாவது பலிபீடத்தை கட்டினான்னு பாருங்க. நீங்கள் வாசிச்சு பாருங்க பார்ப்போம். போகிற இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டுற ஆபிரகாம் எகிப்தில் ஒரு இடத்துல கூட பலிபீடத்தை கட்டினான்னு போட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துச்சுட்டு எகிப்தை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் தேவன் அவங்கிட்ட ஒரு விஷயத்தில் எடப்படவே இல்லை. எல்லாத்தையும் அவனே தான் சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. போய் சொல்ல வேண்டியது அவனை தான் சொல்ல வேண்டியிருந்துச்சு. குறுகி நிற்க வேண்டியது அவனால் தான் நிற்க வேண்டி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய சாட்சி கட்டுச்சு எல்லாம். அதனால தான் சொன்னேன், தேவன் உங்களை அழைப்பாரே ஆனால் ஒரு நாளும் அந்த அழைப்பிலிருந்து நீங்கள் வழி விலகதை பற்றி துளி கூட யோசிக்காதீங்க. தேவன் உங்களை அழைத்தது உண்மை ஆனால், தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுத்தது உண்மை ஆனால், எத்தனை பஞ்சம் வந்தாலும் சரி, எத்தனை நெருக்கம் வந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிற அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா நல்லா, நான் பாருங்க உங்களை அந்த வசனத்தை காட்டிடுறேன். இந்த அம்மா அந்த நாட்களில் எல்லாரும் முக்காடு போட்டு இருக்கணும், பெண்கள் முக்காடு தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த அம்மா முக்காடு போட்ட மாதிரின்னு தெரியல. சர்ச்சுக்குள்ளே சில பேர் முக்காடு போடுறதில்ல, அது நிறைய பேர் ஹெட் கவரிங் ரொம்ப முக்கியமாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு. இந்த அம்மா முக்காடு போடல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்காடு போட்டிருந்தா ஒருவேளை எகிப்தியரெல்லாம் பார்க்காம போயிருந்துருந்துருக்கலாம். இந்த அம்மா முக்காடு போடாதனால தான் பாருங்கள் பார்க்குறவங்களாம், அப்பா சாரால் என்ன அழகு, நல்லா ஃபுல் மேக்கப்பில் போயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பின்னால் நீங்கள் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு சொன்னான் பாருங்க. அவங்ககிட்ட அபிமெலேக்கு பர்டிகுலராக இதை சொல்கிறான், உன் சகோதரன்ட்ட 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்குறேன், உன் மனுஷருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் நீ முக்காடு போட்டுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்தான் பாருங்க. அப்போவே தெரிஞ்சுங்க இந்த அம்மா. கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடாதீங்க, சிரிக்கிறதுக்கெல்லாம் அதை சொல்லலை. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம காணப்படுறது ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சிக்கு வந்தான் தெரியுமா? பின்னால இது அதை பார்த்தா தான் இவன் எவ்வளவு பெரிய சர்க்கிள்ல வந்தான்னு தெரியும். ஏங்க 12வது அதிகாரத்தில் சாராளை கூட்டிட்டு போகும்பொழுது, என்னை கொண்டு போட்டுருவாங்க, நீ இந்த பொய்யை சொல்லலாம் கொண்டு போட்டுருவாங்க, பொய்யை சொல்லலாம் கொண்டு போட்டிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது இப்போதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த பாரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு.
உனக்கு இந்த தேசத்தை தருவன்னு சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம நான் சாகவே மாட்டேன்ற நிச்சயம் அன்னைக்கு அவனுக்கு இல்லை. ஆனால் 22வது அதிகாரத்தில் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வேதம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, எபிரேயர் 11:18-19 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:18-19 நல்ல கவனிங்க. ஈசாக்க பலியிட கொண்டு போறான். நான் ஏன் மேலோட்டம் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய தியானிச்சிட்டோம். ஈசாக்க பலியிட கொண்டு போகும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சான். பை ஃபெய்த், விசுவாசத்தினால தான் போட்டிருக்கு. விசுவாசத்தோட கூட்டிட்டு போறான். இப்போ ஈசாக்கு கேட்கறான், அப்பா எங்கப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நினைக்க ரொம்ப போல்டா அடிக்கிறான். காரணம் என்னன்னா, வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்ற ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தன்னுடைய ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியாக ஒப்பு கொடுக்கிற எடுத்துட்டு போனான். ஈசாக்கை கூட்டு போகும்பொழுது அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருந்துச்சான். என்ன ஃபெய்த் அப்படின்னா, அவரு சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்துல உன்னுடைய சந்ததி விளங்கும், ஈசாக்கு இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும், அதனால கண்டிப்பா சாக கொடுக்க மாட்டாருன்னு விசுவாசம் எப்ப திரும்ப வந்துச்சு? 22வது அதிகாரத்துல வந்துச்சு. 12வது அதிகாரத்துல ஒன்னு ஆசீர்வதிப்பன் மண்டையா வச்சு அடின்னு அடிச்சா கூட, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், பார்த்துக்கோ 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 பார்த்துக்கோ. நீங்க யோசிச்சு பாருங்க, சூழ்நிலையில அல்ல, வாக்கு பண்ண தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ரொம்ப பெரிய செய்திலாம் இல்லை. நீங்க உடனே நினைக்கலாம், அவன் வழி விலகி போனதுனால என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தானே செஞ்சாரு. நல்ல கவனிங்க. நான் ஏற்கனவே ஒரு நாள் அந்த செய்தியை கொடுத்துருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இவன் போயிட்டான் எகிப்துக்கு. வேதம் சொல்லுகிறது, பார்வோன் அவனை கடிந்து கொண்டான். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, he accused him sharply ன்னு போட்டிருக்கு. accused him sharply, கடிந்து கொண்டான். நான் நினைக்கிறேன் சொல்லியிருப்பான் பார்வோன், போ போ, என் மூஞ்சி முன்னால் நிற்காத போ. பிரதர் எல்லாம் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, சாரால் நிமித்தம் எல்லாம் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. திரும்பி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அத்தனை போராட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 14வது அதிகாரத்தில் லோத் அவன்கிட்ட சொல்லும் பொழுது, பெற்றோர் கவனிங்க, லோத்தை கூப்பிட்டுட்டு எகிப்துக்குள்ள போயிட்டான். எகிப்து விட்டு வெளியே வந்த பிறகு எகிப்து இன்னும் லோத்துக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. சோதோமுக்கு எதிரான அந்த பூமி நல்ல நீர்வளம் பொருந்தி இருக்கிறதா பார்த்த உடனே கொஞ்சம் பார்வைக்கு எகிப்தை போல இருக்குது, ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு லோத்து அங்கேயே டேரா போட்டான். அது நிமித்தம் கேடுகட்ட ஒரு சந்ததி உண்டாச்சு. நான் நினைக்கிறேன் காரணம் ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது, இந்த எகிப்துக்கு போனது நிமித்தம் ஆகாரை கூப்பிட்டுட்டு வெளியே வந்தான். ஆகாரனால பிரச்சனை வந்துச்சுதா, தலைவலி இருந்துச்சுதா? இன்ன வரைக்கும் தலைவலி ஓடிட்டே இருக்குது. பார்வோன் அவனை இன்னொரு இடத்துல சொல்றாந்தா, முகத்தில் காரி துப்பி அனுப்பின மாதிரி அனுப்பிச்சுன்னு வச்சிங்களேன். பார்வோன் கொடுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் கோவேறு கழுதைகள்லாம் பார்க்கும்பொழுது, கேளிய கழுதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு மனசு குத்திக்கிட்டே இருந்திருக்கும். பிரதர், இவங்க இதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து உடனடியாக திரும்பி அதே தென் திசை நோக்கி தான் வந்தான். கர்த்தர் அங்கே செழிப்பத்தை அவனுக்கு வச்சிருந்தார். அங்கே போகாமலே இருந்துருந்துருக்கலாமா ஆபிரகாம்? நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிஃப்டிங் ஆவே. தேவன் உங்களை அழைத்த அழைப்பு உண்டு, தேவன் உங்களுக்கு கொடுத்த பெருக்கங்கள் உண்டு, தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகள் உண்டு. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட அப்பப்போ இங்க ஏதோ ஒரு பிரச்சனை பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை, நானா எதையாயிலும் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு வெளியே போனீங்கன்னா, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு பசுமையாக தோன்றலாம், நாளைக்கு திரும்ப நீங்க தென் திசைக்கு தான் வரணும், திரும்ப தேவனிடத்துல தான் திரும்பணும். ஓசியா சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு, சீர்கட்ட பிள்ளைகளாகிய இஸ்ரவேலரே, நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள். அவர் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். திரும்ப வேண்டியது தேவனிடத்துல தானே தவிர எகிப்திற்கு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதே சூழல தான் போயிட்டே இருக்கிறீங்க. நான் போறேன். ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு என்ன கிடைச்சது, தேவன் கொடுத்த அழைப்பினால எனக்கு என்ன கிடைச்சது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களால் எனக்கு என்ன கிடைச்சது, தேவன் எனக்கு ஒன்ன சொன்னார், ஆனா என் லைஃப்ல வேற ஒன்று நடக்குது. பிரதர்,
மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் எடுத்த முடிவுகள் அல்ல, தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் கடைசியாக நிறைவேறி நினைச்சு. கரங்களொருத்தி சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில். ஒருவேளை இன்னைக்கு அதுக்காக நீங்கள் சரிக்கு போயிட்டதுனால அப்படியே கர்த்தர் விடலை. எகிப்துக்கு நீ போயிட்ட போன்னு சொல்லி அனுப்பலை. திரும்ப வா, திரும்ப வா. 13வது அதிகாரத்திற்கு வாங்க பார்ப்போம், நம்ம வாசித்து முடிக்கலாம். நம்ம இதை தொடர்ந்து பார்த்து தான் தீரணும். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு எங்கே வந்தாங்க? எங்கே வந்தாங்க? அது நெகவனே போட்டிருக்குது NIV-ல. 9வது வசனத்தை பாருங்கள், 12:9. அதன் பின் 12:9 அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இவன் மறுபடியும் எங்கே வர வேண்டியிருக்குது? அதே திசைக்கு தான் வர வேண்டியிருக்குது. நீ போகாமல் இருந்திருக்கலாமா? நீ போகாமல் இருந்திருக்கலாம்ல. 12வது அதிகாரத்தில் அத்தனை வசனம் மோசைக்கு எழுதுறது மிச்சமாக இருந்திருக்கும். எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு பிரசங்கம் கிடைச்சிருக்காது, அது வேறு. இன்னைக்கு தேவன் உங்களை வச்சிருக்கிற இடம் ஒருவேளை பஞ்சம் போல இருக்கலாம். கோல்டா மேயர் மாதிரி நீங்களும் கூட சொல்லலாம், தேவன் எங்களை இழுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லாத இடத்துல விட்டுட்டாருன்னு. பிரதர், இன்னைக்கு தேவன் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் தேவன் பின்னால் இருந்து அவர் செய்கிற அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஒரு இடையில சொல்லுவோமா? எகிப்தில் தேவன் பார்த்து ஒன்றுமே அவன் பேசவே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் தேவன் பார்க்காம இருந்திருப்பாரா என்ன? ஆண்டவருக்கு தான் பாஸ்போர்ட் தேவையில்லை, ஆண்டவருக்கு விசா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வேதம் சொல்கிறது, பானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ட்ரம்ப் வந்தால் என்ன, ஜோ பைடன் இருந்தால் என்ன, ஆண்டவர் இப்படி ஒரு 8 வச்சு அமெரிக்காவுக்கு போயிடுவார், இப்படி ஒரு 8 வச்சு ரஷ்யாவுக்கு போயிடுவார், இப்படி ஒரு 8 வச்சு இந்தியாவை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய தேவன். ஆமே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமே, கர்த்தர் சிதமான இதை நம்ம தொடர்ந்து கண்டு அடுத்த பாயிண்ட்டை அப்புறம் பார்ப்போம். இதை இப்போ அதை தொடங்கிட்டோன்னா நமக்கு நேரம் இருக்காது. எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் சறுக்கணும், எந்த இடத்துல நான் ராங் மூவ் அல்லது ராங் டிசிஷன் எடுத்தேன், நான் ட்ரிஃப்டட் அவே ஃப்ரம் மை காலிங், ட்ரிஃப்டட் அவே ஃப்ரம் த ப்ராமிசஸ். தேவனுடைய அதிகாரத்தை விட்டு கூட நான் நிறைய இடத்துல வழி விலகி போயிருக்கிறேன். நான் பொய் சொல்லி நிறைய காரியம் சாதிச்சுட்டேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. மறந்துடாதீங்க, நாள் ஒன்றில் கூனி குறுகி நிற்கணும். எடுத்ததுக்கெல்லாம் போய் கண்டிப்பாக தேவ நாம அதில் தூஷிக்கப்படும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இதெல்லாத்தையும் நம்ம லைஃப்ல இருந்து அப்புறப்படுத்திருங்க. வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்க பக்கத்தில் திரும்புறேன். ஆண்டவரே, நான் உங்க பக்கத்தில் திரும்புறேன். சீர்கெட்ட இஸ்ரவேலரே, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் எகிப்தில் உட்கார்ந்துக்கிட்டே கர்த்தர் எனக்கு எதாயிலும் செய்வார்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்க விட்டீங்களா அங்க வந்து ஆகணும். கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்த மட்டிலும் சரிக்கிட்டனா திரும்ப வர வேண்டிய ஃபர்ஸ்ட் இடம் சிலுவை எண்டையில தான். வாலிப பிள்ளைங்க, நான் சரிக்கிட்டேன் அப்படி நினைக்கலாம். வர வேண்டிய இடம் கல்வாரி சிலுவை எண்டையில தான். கல்வாரி சிலுவை எண்டையில வந்து தான் தீரணும். இன்னைக்கு வந்துருங்க. அப்படியே அலசடிப்பட்டு சுத்திக்கிட்டு அங்கங்கெல்லாம் அலையாம, ஆண்டவர் நம்மிடத்துல வருகிறேன் ஐயா, நம்மிடத்துல வருகிறேன், நம்மிடத்துல வருகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. Nearer, blessed Lord, to the cross that thou hast done. Draw me nearer,
இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகர். எல்லா கையை உயர்த்தி இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஆண்டவர்ட்ட முற்றிலுமா ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஃபர்ஸ்ட் ஐ வில். நாம சொல்லணும், தை வில் லார்ட், உம்முடைய சித்தம். என்னைக்கு நீங்களும் அவரை பார்த்துட்டு தை வில் லார்ட்னு சொல்றோமோ அன்னைக்கு தான் அவர் ஐ வில்னு சொன்னதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து நடக்கும். உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்ன உருவாக்கணும்னு தானே நினைக்கிறீங்க? என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளை உருவாக்கணும்னா நான் உருவாக்குங்களேன். என்னுடைய சிந்தைய நீங்க உருவாக்க நினைச்சுன்னா உருவாக்குங்க. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்க நினைச்சா உருவாக்குங்க. நான் என் வாழ்க்கையில ஒரு ஏரியால கூட பணியாத மாடு போல நான் இருக்கவே மாட்டேன் ஐயா. நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு அர்ப்பணித்து திரும்பணும். தேவன் நமக்கென்று முன் குறித்த ஏராளமான நன்மைகள் இன்னும் அது வெயிட்டிங்கா தான் இருக்குது. பிரதர், தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வேத வசனங்கள் ஒரு நாள் நம்மிடத்துல பொய் உரைக்காது. ஒரு நாளும். அவர் சொன்னாரு, என்னுடைய வசனம் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது என்கிட்ட வெறுமையா திரும்பவே திரும்பாதுன்னு சொன்னவர். அது ஒரு நாள் என்கிட்ட வெறுமையா திரும்பாது. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு அவர் உங்களை நோக்கி வசனம் அனுப்பிட்டார்னா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நிறைவேறாம அவர்கிட்ட திரும்பி போகவே போகாது. நான் இதை பிரசங்கம் பண்ற நேரத்துல நீங்க கேட்கிற அந்த நேரத்துல தேவன் என்ன நோக்கத்தோடு அந்த வசனத்தை அனுப்பினார் அது நம்ம பக்கத்துல தான் சுத்திக்கிட்டே நிக்குது. ஆனா அது கிரியை செய்யறதுக்கு நாம இடம் கொடுக்கணுமே. 10 வருஷம்னாலும் அது நடக்கும். ஆனா நம்ம உருவாக்கப்படுறதுக்கு 15 வருஷம் ஆகணும்னா அது 15 வருஷங்க தான் நடக்கும். 1 மாதத்துல நான் 1 மாதம் கழித்து தான் நடக்கும். ஏன்னா நான் வசனத்தை தான் பேசுறேன். நான் தேவனுடைய வசனத்தை பேசுறேன். நீங்க எப்படினாலும் இருங்க பிரதர். ஆண்டவர் தான் வனாந்திரத்திலே ஆசீர்வாதத்தை ஊத்துறவராச்ச, எனக்கும் ஊத்திட்டு போவாருன்னா நீங்களும் நானும் வேசியின் பிள்ளைகளா இருப்போம். ஆனா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவரால் உருவாக்கப்படணும்னு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். டோட்டலா சரண்டர் பண்றது நல்லது. எந்த நன்மைனா தடைபட்டு இருக்கட்டும். கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன எதிலையா எதை நான் அர்ப்பணிக்கும்படியாய் நீர் விரும்புகிறீர்? எதை அர்ப்பணிக்கும்படியாய் விரும்புகிறீர்? யோசிச்சு பாருங்க. 12வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தனக்குத்தானே கணக்கு போட்டு காய் நகர்த்தின மனிதன் 22வது அதிகாரத்துல வந்து நிற்கும் பொழுது சாரால விட அவன் தான் ஈசாக்கு உயிரா இருந்த பொழுது, என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு போயிட்டு பலிபடத்துல வைக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. அந்த ஆபிரகாம் தான் தேவனுடைய சிந்தையில இருந்த ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் தாங்க தேவனுடைய சிந்தையில இருந்த ஆபிரகாம். கர்த்தர் சொன்னார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிவேன்.
எல்லா ஆசீர்வாதமும் அங்கதான் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. 10 அதிகாரங்கள் பிரதர். 22வது அதிகாரத்தில் அவன் செஞ்சதை 12வது அதிகாரத்தில் செஞ்சிருந்திருப்பானே, ஆனால் 12வது அதிகாரத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் ஃபுல்ஃபில் ஆயிரும். தேவன் மேல தவறு இல்லை, தேவன் மேல தவறு இல்லை. தாமதத்திற்கு காரணம் தேவன் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கொண்டு போய் சேர்க்க இறங்கினவர் 40 வருஷம் தாமதம் தேவனிடத்துல அல்ல. தேவன் விரும்புகிற விதமாய் உருவாகும்படி தன்னை விட்டு கொடுக்காத இஸ்ரவேல் இடத்துல தான். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் நம்ம விட்டு கொடுத்துருவோமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடு பாட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Draw me nearer, Lord. Draw me nearer, blessed Lord, to the cross that thou hast done. Draw me nearer, blessed Lord, to thy precious bleeding Son. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், நீர் உண்மையுள்ளவர். நாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் பேசினாலும் தேவன் உம்முடைய மாறாத உண்மையே அவனை மறுபடியும் நிலைநிறுத்தினது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட போகிறது இல்லை. எங்கள் தேவன் எங்கள் மேல் வைத்த தயவை, ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நினைத்து உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிரசனத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மூடிக்கொள்ளுவீராக. எங்களை என்ன நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த நாளை நீர் முன்குறித்திருக்கிறீர் என்பதை அறிந்து முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு என்று கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல்வார்த்தைகளும் கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றுகிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்கும், அவர்களை திரும்ப கட்டும், அவர்கள் அறியாத வாசல்களை கர்த்தர் அவருக்கு என்று திறப்பீராக. இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சிகளை ஏராளமாய் கொண்டு வந்து குவிக்கிற வாரங்களாய் இருக்க செய்யும். உமக்கு நன்றி. பெரியோர் சிறு ஒவ்வொரு ஆசீர்வதியும் இன்றைக்கு பிள்ளை பிரதேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மதிய அந்த உணவை கர்த்தர் ஆசீர்வதியும். கொடுத்த ஃபேமிலி கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியர்களுக்கு கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இன்றைக்கு வர முடியாதவர்கள் நினைக்கிறோம், கர்த்தர் அவருடைய சூழ்நிலையில் மாற்றி அமைப்பீராக. உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுவோம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும், உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.